எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி மனிதநேயர் மாஸ்டர் அவர்களை என்னோடு மதித்து உங்கள் அனைவரையும் என்னோடு மதிக்கின்றேன். என் பெயர் யாஸ்மின். நான் இந்த பயிற்சிக்கு வர்றதுக்கு முதல்ல ஒரு போராட்டமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தது. கல்யாணம் பண்ணி 7 வருஷமும் எனக்கு இதெல்லாம் வாழ்க்கையா? ஏன்னா ஒரே பிரச்சனை, வீட்டில் எந்த நேரமும் பிரச்சனை. பிரச்சனை வரும் அடிச்சு வெளியே துரத்துறது, பிரச்சனை வரும் அடிச்சு வெளியே துரத்துறது. இப்படியே நான் எத்தனை நாள் வாழ்ந்தேன் என் வீட்டில். நான் கல்யாணம் பண்ணி போன வீட்டில் எத்தனை நாள் வாழ்ந்தேன் என் கையால் கணக்கு பண்ணி சொல்லலாம். 7வது வருஷம் என் மகளுக்கு தண்ணி ஊற்றி உடம்புல சுடுதண்ணி பட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்து பெரிய போராட்டம் அடைச்சாது. ஆனால் அது என்னுடைய போராட்டத்தை ஒட்டி நடந்த விஷயம்தான் அந்த விஷயம். கடைசியில் போட்டுக்க ஒரு துணி கூட இல்லாம என் 3 பிள்ளையோட நடந்தது நின்ற டைம் இதுதான். அந்த டைம்ல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகே, இந்த வாழ்க்கை வேணாம், இது சுத்தமா வேணாம், இதோட விவாதத்தை பண்ணிட்டு நம்ம போயிடுவோம் அப்படின்னு நினைச்ச டைம். ஆனா விவாதத்தை பண்றதுக்காக எனக்கு ஒரு தைரியம் வேணுமே. அந்த தைரியத்தை நான் எப்படி பண்றது? அப்ப எங்க அக்கா பயிற்சி எடுத்திருந்தாங்க அந்த டைம்ல. அப்ப ஒரு சொந்தக்காரங்க முன்னாடி நான் சொல்றேன், நான் இந்த பயிற்சி எடுத்தா சரியா வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னப்ப, ஐயோ நீ இந்த பயிற்சி எடுத்துடாத, இந்த பயிற்சிக்கு போனீங்கன்னா புருஷனை டைவர்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு. ஓ, டைவர்ஸ் பண்றதுக்கு தைரியம் வருமா அந்த பயிற்சி எடுத்தா? அப்ப சரி, நான் இந்த பயிற்சிக்கு போறேன். உண்மையிலேயே இந்த பயிற்சிக்கு நான் வந்ததுக்கு காரணம் எனக்கு டைவர்ஸ் பண்ணணுங்கிற தைரியம் வேணும் அப்படின்னு. நான் வாழணும்னு நினைச்சு வாங்கல அந்த பயிற்சிக்கு. முன்னாடி உட்காந்தேன், பயிற்சி எடுத்தேன். பயிற்சி எடுத்து 5 நாள் முடிச்சேன். எங்க அக்கா என்கிட்ட கேட்டாங்க, என்ன முடிவெடுத்திருக்க யாஸ்மி அப்படின்னு. இந்த பயிற்சி விவாத வாழ்க்கையை முடிச்சுட்டு போற பயிற்சி நான் நினைச்சேன். ஆனா இப்படி கடந்த வாழ்க்கை முடிச்சுட்டு போகணும்னு நினைச்ச வாழ்க்கைய திருப்பி மாற்றி அமைச்சு கொடுத்த பயிற்சி அப்படிங்கிறத நல்லா உணர்ந்துகிட்டேன். இது வாழ வச்ச பயிற்சி எனக்கு அப்படின்னு. உண்மையிலே அதுக்கப்புறம் இருக்குது பயிற்சியை எடுத்து என் வாழ்க்கையை நான் தொடங்க ஆரம்பிச்சப்ப என் ஹஸ்பண்டா கூட்டிட்டு போனாங்க. வாழ்க்கை தரம் மாறிச்சு. என்னுடைய மாற்றத்தை பார்த்து அவர் இந்த பயிற்சி எடுத்து இப்ப நான் ஒரு பிசினஸ் உமனா இருக்கிறேன். ஒரு 0வா இருந்த ஆளு. உண்மையிலே இந்த பயிற்சிக்கு வரலன்னா நானும் என்ன ஆயிருப்பேன் எனக்கு தெரியாது. 3 பிள்ளைகளோட நடத்ததில்லை நின்ற டைம். இப்ப 10 பேருக்கு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன்னா, அதுவும் எங்க பஸ்ஸிபுரோட உட்காந்துக்கிட்டு. பஸ்ஸிபுரோட ஒரு பொம்பளை உட்காந்து வியாபாரம் பண்றது ஒண்ணு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு இடத்துல ஜாமா போய் எடுக்கணும்னா கூட அங்க 50-60 ஆம்பளைங்களை தாண்டி தான் நான் போனோம். 50-60 ஆம்பளைங்கள்ட்ட நான் நின்று டீல் பண்ணணும். அந்த அளவுக்கு எனக்கு தைரியத்தையும் ஒரு உற்சாகத்தையும் ஒரு வெறித்தனத்தையும் கொடுத்துச்சு இந்த பயிற்சி. வாழ்றதுக்கு வெறித்தனத்தை கொடுத்துச்சு. உண்மையிலே இன்னைக்கு நான் ரொம்ப சிறப்பா ஆரோக்கியமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னுடைய நோய் ஆஸ்மா இருந்துச்சு. ஒரு இடத்துல 10 நிமிஷம் கூட என்னால் நிற்க முடியாது, கால் வீங்கிடும். அந்த நோய் இருந்துச்சு. கண் அறிவனை, தலைவலி, காலங்கத்தில் எந்திரிச்சதோட சளி பிடிச்சிக்கும். எந்த இடமும் வச்சுன்னு என் மாமனாத்துக்கு தான் சரியா தத்தினியை பிடிச்சா வளர்க்கல அப்படின்ட்டு. ஆனா எல்லாமே இந்த பயிற்சியோட எல்லாமே அப்படி விடுபட்டு போடுச்சு எனக்கு. இன்னைக்கு ரொம்ப சிறப்பா ஆரோக்கியமா ரொம்ப நல்ல நிலையில இருக்கிறேன். மாஸ்டருக்கு கோடான கோடி நன்றி, அந்த இறைவனுக்கு கோடான கோடி நன்றி. தேங்க்யூ. எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி மாஸ்டர் என்னோட மதித்து உங்கள் அனைவரையும் இன்னொரு வைக்கின்றேன். என் பேர் பஷீர் அகமது. நான் அந்த பயிற்சிக்கு 38 வயசுல தான் நான் பயிற்சி எடுத்தேன். எனக்கு அந்த பயிற்சி வர்றதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னு சொன்னால், ஒரு டென்ஷன் பார்ட்டின்னு தான் சொல்லுவாங்க. பஷீரா அவன் டென்ஷன் பார்ட்டி. பஷீர்னு சொல்ல கூப்பிட மாட்டாங்க, டென்ஷன் பார்ட்டின்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ கோவம், டென்ஷன், சும்மா சம்மந்தம் இல்லாமல் சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவம் வரும். ஸோ எல்லாம் அந்த மாதிரி தான் கூப்பிடுவாங்க. இப்போ எனக்குள்ள ஒரு போராட்டம் என்னன்னா, நான் என்னோட குடும்ப சூழ்நிலை நான் வளரல. நான் ஒரு அனாதை மாதிரி ஒரு தனி மனிதனாக தான் வளர்ந்தேன். ஒரு 6 வயசு
வயசுலேருந்து. என்னோடய தாயார் 5 வயதாக இருக்கும்போது இறந்துட்டாங்க. ஸோ என் தாய்மார் தான் நான் வளர்த்தாரு. ஸோ அவரும் எனக்கு பாசம் கிடைக்கல, அடிவாரம் தான் கிடச்சிச்சு. ஸோ எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. எப்படி கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ எப்படி இது வாழ்க்கையை அமைச்சிக்கிறது, என்ன செய்கிறது? ஒரு சாதாரண ஒரு வேலைக்காரனாக தானே இருக்கிறேன். என்ன ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன். அப்படி இருக்கும்போது ஒரு நண்பர் மூலிமா அந்த பயிற்சி எனக்கு கிடச்சிச்சு. முன்னுரையில் வந்து உட்காந்து கேட்டேன். எனக்குள்ள தேடுதல் எல்லாம் மாஸ்டர் உணர்த்தினார். பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு உணர்த்தப்பட்டுச்சு. ஸோ அது அதோட பயிற்சியில் உட்காரலாம் அப்படின்ட்டு ஒரு சில பேர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்கும்போது அங்கே போவாங்க, அது ஒரு மாஸ்டர் கேபிள் வந்து மதம் மாத்துறாரு அப்படின்ற தகவல்கள் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ நான் அவர்கிட்ட கேட்டேன், இல்லை அப்போ அவங்க பேசுறது நான் முன்னிலையில் உட்காந்து கேட்கும் போது அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து ஏதோ ஒரு தேடுதல் எனக்கு தேடுதல்லாம் அங்கே கிடைக்கிற மாதிரி இருக்குது, கண்டிப்பாக நான் அந்த பயிற்சி எடுக்கிறேன்னு சொல்லி அந்த பயிற்சி எடுத்தேன். பயிற்சி எடுத்த பிறகும் நான் பயிற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி முஸ்லீமாக தான் இருந்தேன். பயிற்சி எடுத்த பிறகு நான் ஒரு முஸ்லீமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதே பேர் தான் வச்சிருக்கேன். உண்மையிலேயே இந்த பயிற்சி எடுத்த பிறகுதான் அந்த முஸ்லீம்ன்ற உண்மையான நிலை என்ன, எப்படி வாழணும், எப்படி மூட நம்பிக்கையில இருந்து எப்படி நான் விலகி நான் உண்மையிலே அந்த உண்மையான முஸ்லீமா வாழணும் அப்படிங்கிறத நல்லா உணர்ந்துக்கிட்டேன். தொழுகையில எப்படி உண்மையா தொழுகணும், அந்த இறைவனை கேட்கும் போது இந்த உணர்வோட எப்படி கேட்கணும், உணர்வோட எப்படி கேட்டா அது எனக்கு நடக்கும், எனக்கு இயற்கை மூலியமா அது எப்படி வரும்ன்றதெல்லாம் இந்த பயிற்சி மூலியமா நிறைய விஷயம் கத்து ஒண்ணு ஒவ்வொரு பயிற்சியிலையும் ஒவ்வொன்றும் உணர்த்துதல் மூலியமா என் வாழ்க்கையில வந்து தரத்தை அப்படியே உயர்த்தி கொண்டேன். அதே சமயத்துல என்னோட மனைவிட்ட அன்பா பேச மாட்டேன், டென்ஷன் ஆகாத. பயிற்சிக்கு முன்னாடி பயிற்சி எடுத்த பிறகு அவங்களுக்குன்னு உரிமை, அவங்ககிட்ட எப்படி பேசணும், பிள்ளைங்க கிட்ட எப்படி பேசணும், பிள்ளைங்க கிட்ட எப்படி பேசணும், எல்லாத்துக்குமே குடும்ப சூழ்நிலை, அதே சமயத்துல பொருளாதாரத்துல நான் எப்படி சொந்தமா ஒரு பிசினஸ் பண்றேன், அதே சமயம் இன்னொரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த பயிற்சி மூலியமா தான் எனக்கு உணர்த்துனது. மாஸ்டர் தான் உணர்த்தினாரு. இல்லைன்னா உண்மையிலேயே இந்த டைனமிக் பயிற்சி எனக்கு கிடைக்கலன்னா உண்மையிலேயே நிச்சயமா செத்து நான் இருப்பேன், அப்படிதான் சொல்ல முடியும். இப்ப நான் அவரோட இருக்கிறேன்டா என்ன ஒரு ரொம்ப ஃபீலிங்கா இருக்குண்டா, 38 வயசுல கிடைச்ச பயிற்சி ஒரு 10-12 வருஷம் கிடைச்சா எங்கேயோ போயிருப்பேன், இப்படி வாழ்ந்துருப்பேன், இவ்வளவு காலம் வீணா போச்சுன்றது தான் ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும். ஆனா இப்பயாவது கிடைச்சதுன்ற சந்தோஷத்துல இன்னும் நிறைய காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நிறைய வாழ்க்கையில இன்னும் மேலும் வெற்றி அடைகிறதுக்கு பிளான் போட்டு திட்டம் போட்டு வழிவகுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உண்மையிலே ஒரு சிறந்த ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேன் ஆகணும், பிறந்த ஒரு அதாவது சாதிக்கணும், யாரும் சாதிக்காத ஒரு சாதிக்கணுங்கிறது தான் இந்த வெறியோடையே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இந்த வேலை மாஸ்டருக்கு நன்றி, கோடான கோடி நன்றி.